விழுற ஒவ்வொரு அடியுமே எழுந்து நடக்கிறதுக்கு தான், எழுந்து தெம்போடு நிற்கிறதுக்கு தான் அப்படின்னு அறிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா மகர ராசி என்பர்களை சொல்லலாம். எதையுமே எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கவே கிடைக்காது. நிறைய எதிர்நீச்சல் போட்டு போராடி அப்படியே பழகி போன உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அமோகமான ஆண்டா அமைந்திருக்கு. இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான ஆண்டா உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தான தர்மங்கள் நிறைய செல்வீங்க. அதே மாதிரி நியாய அநியாயத்தின் பக்கம் இந்த காலகட்டத்தில் நிற்பீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டில் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு. இதனால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயம்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. எதெல்லாம் பிரச்சனையாக முடிஞ்சோ, எதெல்லாம் தடையாக முடிஞ்சோ, நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, எந்த பிரச்சனைக்காக அதிகம் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இந்த ஆண்டில் படிப்படியாக குறையும். யாரெல்லாம் உங்களை தட்டி விட்டாங்களோ அவங்களே கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தடைபட்டு உடைஞ்சு போன உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு புத்த பொலிவுடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையெல்லாம் கிடப்பில் கிடந்து போட இதில் வருமானமே வரலையே அப்படின்னு விட்ட வேலையெல்லாம் இந்த ஆண்டில் கையில் எடுப்பீங்க. எப்படியாவது முயற்சி பண்ணால் அது முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அந்த வேலையெல்லாம் கையில் எடுப்பீங்க. சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த 2026 இந்த மகர ராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் தாண்டவமாடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மன சங்கடம் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு காரசாரமான விவாதங்கள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் மறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியெல்லாம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. வரன் அமைஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா தள்ளி போயிடும். அந்த மாதிரி சுபகாரியெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது, கைகூடியே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொந்த ஊரில் சொந்த கோவிலில் நல்ல ஒரு முதல் மரியாதை கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஆண்டில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. பிள்ளைங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த ஆண்டில் பூர்த்தி செய்ய போகிறீங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல ஒரு வாரிசு உருவாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. அண்ணன் தம்பிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கு. கல்யாணம் தடைப்பட்டே நின்றுட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஆண்டில் கல்யாணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரைக்குறையாக நின்று போன வேலையில் இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. அதில் உள்ள சவால்களை எல்லாமே மாற்றி ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வீடு கட்டியிருந்து வைப்பீங்க, போதுமான பட்ஜெட் இல்லாமல் அந்த வீடை பாதியிலே நிறுத்தி வச்சுருந்துருப்பீங்க. சரி அப்புறம் பூசிக்கலாம், அப்புறம் நம்ம வேலை செஞ்சுக்கலாம், அப்புறமேட்டுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இந்த ஆண்டில் அந்த எதெல்லாம் குறையாக விட்டீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் முடியும் அப்படின்னே சொல்லலாம். முழுமையாக கட்டி முடிச்சுட்டு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வங்கியில் ஒரு சிலர்லாம் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாத படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க. அந்த கடனெல்லாம் இந்த ஆண்டில் அடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூர்வீகத்தில் ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டே இருந்திருக்கும். கடந்த 2025 நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வழக்கு விவகாரம், கோர்ட்டு கேஸு, சட்ட ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம்.
வழக்கறிஞர்கிட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை ஒரு சில விஷயங்களில் கலந்து ஆலோசிப்பீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026 இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய நல்ல பலன்கள் இந்த ஆண்டில் கிடைக்க போகுது. குறிப்பாக 1/1/2026 முதல் 31/5/2026 வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் நிற்கிறதுனால எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள், அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் வந்தாலும் கூட இந்த குடும்ப உறவுகள் எல்லாம் சேர்ந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வருவாங்க. நல்ல ஒரு யோகமுள்ள ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 14/10/2026 வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வந்தாலும் கூட அந்த 7ஆம் வீட்டுக்கு வரும்போது நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். 8க்கு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் இந்த மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். அதை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோகமான ஆண்டாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல நிற்கிறார். தைரியமாக ஒவ்வொரு இடத்துலையும் முடிவெடுப்பீங்க. புதிய ஒரு உத்வேகத்தோடு இந்த ஆண்டில் செயல்படுவீங்க. புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைந்திருக்கு. குறிப்பாக டிசம்பர் வரை பார்த்தீங்கன்னா ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீண் விவாதங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டில் நீங்கள் ஒரே ஒரு தவறை மட்டும் செஞ்சிட வேண்டாம். யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் போட வேண்டாம். அதே மாதிரி நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 2 விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டில் இன்னொரு விஷயத்தையும் இந்த மகர ராசி என்பர்கள் செய்யணும். என்னன்னா இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே ஆதிபராசக்தி அம்மனை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். உங்களுடைய கஷ்டங்கள், மன பாரங்கள் எல்லாம் திருமொழி பையோடு சேர்த்து கொண்டு போய் அந்த ஆதிபராசக்தி அம்மனுடைய காலில் வச்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதே மாதிரி இந்த ஆண்டில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தவறாமல் அம்மன் வழிபாடை செய்யுங்க. அது ஆதிபராசக்தியாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற அம்மனாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம், காளியம்மனாக இருக்கலாம். ஏதோ ஒரு அம்மன் ஆலயத்துக்கு வெள்ளிக்கிழமை தவறாமல் போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கோமாதா பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், செலவுகள், விபத்து போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். டிசம்பர் 5ஆம் தேதி வரை முதல் ஜென்ம ராகு வர்றதுனால எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். கேது 7ஆம் வீட்டுக்கு வருவதனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. இல்லத்தரசிகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப அமோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு மதிப்புள்ள பெண்ணாக, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக இந்த மகர ராசி பெண்கள் இந்த ஆண்டில் வள வர போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். கன்னி பெண்களாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. படிப்பெல்லாம் பாதியிலே நின்ன மகர ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு மேல் படிப்பு தொடரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஆண்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான உதவிகளும் இந்த ஆண்டில் கிடைக்கும். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க. இதை படிக்கணும், அடுத்தது இதை செய்யணும், அடுத்தது இதை பண்ணணும், அடுத்து இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் காட்டுவீங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள் டக்கு டக்குன்னு உங்களுக்கு அமையும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய கலையெல்லாம் கற்றுக்குவீங்க. அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இயல்பாகவே உங்களுக்கு வரும். புதுசாக முயற்சி பண்ணுற எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். அக்கம் பக்க உறவுகள் உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுக்கும். அவதூறு பேசுவாங்க. அதற்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்க வேண்டாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவுகள் அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் செவி சாய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு அதெல்லாம் செவி சாய்க்காமல் உங்களுடைய குறிக்கோள் என்னமோ அதை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கடந்த சில நாட்களான்னு சொல்கிறத விட கடந்த சில ஆண்டுகளாகவே
பற்று அப்படிங்கிறது இல்லாமலே இருந்திருக்கும். வரவு எப்பவுமே இல்லாமலே இருந்திருக்கும். செலவுகள் மட்டும்தான் அதிகமாயிட்டு இருந்திருக்கும். வரவு பார்த்தீங்கன்னா, வரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த ஆண்டில், இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுடைய வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். போட்டியாளர்கள்லாம் உங்ககிட்ட தோற்று போவாங்க. தவிடுபடி ஆக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எங்கிருந்து பிரச்சனை வந்துச்சோ அந்த பிரச்சனையை அதே இடத்துல முறியடிக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்கிய தானத்தில் அமரும் போது எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றியாக அமையும். பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த 2026ல் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். வேலையாட்கள் உங்களை அரவணைச்சு போவாங்க. கண்ணாடி, ஆடை ஆபரணங்கள், பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு. கூட்டு தொழிலெலாம் கொஞ்சம் தள்ளி போகும். புதிய ஒப்பந்தங்கள் போடும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடணும். பங்குதாரர்கள்லாம் சேர்க்கும்போது கரெக்டான நபர் தானா அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்பை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு சிலருக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களை நம்பியவங்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க. ஆனால் இந்த ஆண்டில் மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும். அந்த பொறுப்புகளை கரெக்டாக கையாண்டு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு மதிப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. திருநெல்வேலியிலிருந்து மேற்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் சென்றீங்கன்னா அங்கே பாவூர் சத்திரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா சுரட்டை செல்லும் வழியில் கீழப்பாவூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும். அங்கே ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போய் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து நீங்கள் போய் வழிபட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். நல்ல ஒரு யோக பலனை பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையில் முடிஞ்சால் பசுமாட்டுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு பசுமாட்டுக்கு உணவளிச்சிட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் உங்களுடைய வீட்டில் கூட கோபூஜை ஒன்று செஞ்சு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.